ஹாய். இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா தோசை தான். தோசைக்கு வந்து சாம்பார் இருந்தது, லெஃப்ட் ஓவர் சாம்பார் இருந்தது. அதையோட முடிச்சிக்கலான்னு பார்த்தா சரி வேண்டாம், கார சட்னி தான் வேணும்னு சொன்னதுனால திருப்பி கார சட்னி கொஞ்சம் அரைச்சேன். நெக்ஸ்ட் வந்து பருப்பு தக்காளி கடைஞ்சிட்டேன். நான் மத்தியானத்துக்கு லஞ்சுக்கு கூட இன்னும் காய் ஏதாவது பண்ணணும், பொறுமையாக பண்ணலான்னு சொல்லிட்டு. இன்றைக்கி கொஞ்சம் லேட்டு தான், சாட்டர்டேன்றதுனால சாப்பாடு கட்டலை இன்றைக்கி. அதனால் எத்தனை பேர் வந்து இதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லுங்கள். இப்போல்லாம் வந்து இந்த ஆண்டின்னு சொல்கிறாங்களே, இந்த ஆண்டின்றது வந்து என்னன்னு எனக்கு உண்மையே புரியல. நம்மளை விட ஒரு 20 வயசு பெரியவங்கள இருக்கிறவங்களும் நம்ம ஆண்டி சொல்லலாம், ஒரு நியாயம் இருக்குது. நம்மளை வயசு 4 வயசு 5 வயசுக்கு நம்மளை விட பெரியவங்களாக இருக்கிறவங்க, ஒரு 10 வயசு பெரியவங்களாக இருக்கிறவங்க, 7-8 வயசு பெரியவங்களாக இருக்கிறவங்க, இவங்களெல்லாம் பார்த்து ஆண்டின்னு சொல்கிறது வந்து எந்த வகையில் நியாயம்னு எனக்கு புரியல. அக்கான்ற ஒரு உறவு இருந்தது இல்லையா? ஃபஸ்ட்டெல்லாம் அக்கான்னு ஒரு அழகான ஒரு எல்லாருமே கூப்பிட்டுட்டு இருந்தோம். அதெல்லாம் இப்போ எல்லாருமே மறந்துட்டாங்க. அக்கான்னு கூப்பிட்டா கூட அசிங்கன்ற மாதிரி ஆயிடுச்சா என்னன்னு எனக்கு தெரியல. இந்த ஆண்டின்றது வந்து எனக்கு சுத்தமாகவே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இப்போ வந்து ஒரு குட்டி குழந்தைய நம்மளை ஆண்டி சொல்லுது, 35 வயசு பொம்பளையும் நம்மளை ஆண்டி சொன்னால் எப்படி கோவம் வராமல் இருக்கும்? நீங்களே யோசிச்சு சொல்லுங்கள். இது எத்தனை பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க?